கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அகதிகளினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, நம்ம அது பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். திருச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய திரு பகிதரன் அவரோடு நம்ம பேசலாம். வணக்கம் பகிதரன். வணக்கம் ஐயா. நீங்க 7 ஆண்டுகளாக சிறப்பு முகாமிலேயே இருக்கிறீங்க. என்ன காரணம் 7 ஆண்டுகள் நீங்க அடைக்கப்பட்டு கிடப்பதற்கு? இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அதாவது மருந்து பொருட்களை கடத்தினதாக இன்றைக்கு 7 வருஷமா இந்த சிறைவாசகமே மாறி மாறி செங்கல்பட்டு, பூந்தமல்லி, திருச்சின்னு சொல்லி 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் ஓடிக்கொண்டு. பகிதரன், உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு எல்லாம் இந்த விவாதத்தோடே நீங்க பயணப்பட்டீங்க. ஃபாரினர்ஸ் ஆக்ட் அது பற்றி பேசினாங்க. நம்ம அகதிகளுக்கான சாசனத்தில் இந்தியா கையெழுத்து விடல, அது ஒரு புறம் இருக்கிறது. ஆனாலும் தமிழக அரசு சில சலுகைகள் எல்லாம் வழங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள், கல்வி, மருத்துவ வசதிகள் இதெல்லாம் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிற போது நீங்கள் இன்னும் என்னதான் எதிர்பார்க்கிறீர்கள்? ஏன்னா இந்த பிரச்சனையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சொல்லணும். உங்களுடைய தீர்வு பகுதியில் நான் கேட்கிறேன். இது வெளி அகதி முகாமில் தான் எல்லாத்துக்கும் சாத்தியமா இருக்குது. இந்த சிறப்பு முகாம்ன்ற இதுல எங்களுக்கு வழங்கப்படுற 100 ரூபாயில தான் நாங்கள் சாப்பிட்டாலும் சரி, அன்றாட செலவு என்ன தண்ணி, சோப்பு, எது எல்லாமே அதுல தான் நாங்க செலவு செய்யணும். உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க திரு பகிதரன்? 100 ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. ஓஹோ. இதுலதான் நாங்க சாப்பிட்டாலும் சரி, என்னத்தை வாங்கினாலும் சரி, நாங்க அரசுக்கு மனு அனுப்பினாலும் சரி, அந்த பணத்துல வச்சுதான் நாங்க மனு அனுப்பலாம். 8 வருஷமா உள்ள வச்சிருக்க எனக்கு வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு எதுக்குமே எந்த செலவுக்கும் எனக்கு பணம் இருக்காது. அப்ப நான் இதுல வச்சுதான் நான் சாப்பாடு மிச்சம் பிடிச்சு வக்கீலுக்கு மனு கொடுக்கறனாலும் சரி, அம்மா முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மனு அனுப்பினாலும் சரி, இந்த பணத்தை வச்சுதான் நாங்க செலவு செய்ய முடியும். நீங்க இந்த கோரிக்கையை, ஒரு அரசுக்கான கோரிக்கையை நீங்க இப்ப தீர்வு பகுதியில சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன பகிதரன்? இந்த அரசு என்ன செய்ய வேண்டும்? இந்த அரசு எங்களை அவங்க சொல்ற நிபந்தனை அடிப்படையோட வெளியால இருந்து கேஸ் வழக்க முடிக்கிறதுக்கு நிபந்தனையோட எங்களை வெளியே விடலாம். அடுத்தது இப்ப நாங்க வழக்கு முடிஞ்சதுன்னா நாங்கள் இந்த நாட்டில இருந்து நாங்க வேற நாட்டுக்கு அகதி அந்தஸ்து கோரி நாங்க போறதுக்கும் தயாரா இருக்கிறோம். இணைப்பிலே இருங்க. திரு சமரசம், சிறப்பு முகாமில் இருக்கக்கூடியவர்களுடைய துயரங்களை எல்லாம் நீங்களே கேட்டீங்க. அரசு என்ன செய்ய போகிறது? இதுதான் நான் உங்களை குற்றவாளி கூண்டுல நிறுத்தணும்ன்றதெல்லாம் என்னுடைய விருப்பம் இல்லை. அரசு என்ன செய்ய போகிறது? நீங்க எங்கேயாவது நிறுத்தி கேளுங்க. அதனால ஒன்றும் இல்லை, நான் நிறுத்த விரும்பல. இல்லை, குற்றவாளி கூண்டு நிறுத்துறதுனால நாங்கள் குற்றவாளி ஆக முடியாது. பொது அகதிகள் என்பதற்கு இந்த தமிழ்நாடு அரசு எந்தெந்த வகையில் உதவி செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து வருகிறது. 1, தமிழகத்தில் உள்ள தன்னுடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்றவர்களுக்கு என்னென்ன அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற சிறப்பு முகாமில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு முகாம்கள் இருக்கிறது. அதான் இப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் மீது என்ன வழக்கு இருக்குது அது அவர் ஒன்று. அதனால சொன்னேன், தெரிந்த உண்மை, தெரியாத உண்மை, தெரிந்து கொள்ள முடியாத உண்மை என்று இருக்கிறது. இவர்களை பற்றி முழுமை நியாயப்படுத்துறீங்களா? இல்லை, நியாயப்படுத்துறீங்க. அவங்க ஏங்க அந்த மாதிரி இருக்காங்க? அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குது? இது இப்போ பேரறிவாளன், சாந்தன் இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? அதில் இவங்க வர்றதில்லை. புரியுதுங்களா? இப்போ சர்வதேச சட்டம் என்பது வேறு. மத்திய அரசு இவங்களுக்கு குடியுரிமை கூட கொடுத்துருக்கலாம். அது அவங்களுடைய எங்க கையில் இல்லை. ஆளுநர் கோரிக்கை வைக்கலாம். இல்லை, அது பேசலாங்க. பேசும்போது இவங்களுடைய வழக்கு மற்றது எல்லாம் முடிந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். நீங்க இப்போ விடுதலை புலிகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இவங்களுக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் கூட, உங்கள் அரசு கூட இன்னும் விடுதலை புலிகள் எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இவங்களுக்கு ரொம்ப பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும். இல்லை, நீங்க ஒன்று நினைச்சுக்கணும், போராளிகள்னு இருந்தா அவங்களுடைய உயிர் போகும் வரையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் அது ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். நீங்க அதனால சந்தேக கண்கொண்டே பார்த்தீர்களே, ஆனால் அவங்களுக்கான தீர்வே கிடையாது. இல்லைங்க, நாங்க அந்த சந்தேகத்தில் பார்க்கல. அவங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யலாம், எப்படி செய்ய முடியும், அப்படி செஞ்சு இந்த ஏங்க ஒரு ஆட்சியை கலைச்சாங்க தெரியுங்களா? தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்தாருன்னு கருணாநிதி ஆட்சி எது கலைச்சது?
இல்ல நீங்க சொல்றீங்க தீவிரவாதிகள், நீங்க சொல்றீங்க ஒரு தீவிரவாதிகள். நான் பழைய வரலாறுகளுக்குள்ள போக வேண்டாம். வரலாறு தெரிஞ்சுட்டு தாங்க பேசணும். இவங்க ஏங்க எல்லா அகதிகளும் இங்கிருந்து 47 பேர் இங்க எல்லா காலேஜில் படிக்க வச்சு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் இன்னைக்கு வெளிநாட்டுல அவங்க எல்லாம் மிக நல்ல முறையில் இருக்காங்க. அதெல்லாம் ஆமாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது கொள்கை பரப்பு செயலாளர் அவரிடம் தான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க, என்ன உதவியா போட்டாங்க. 47 பேரு தமிழ்நாட்டில் இருக்க கல்வியினுடைய சட்டத்தையே மாத்தி இங்க எந்தெந்த எல்லாவற்றிலும் படிக்க வச்சு இன்னைக்கு எல்லாம் உங்க உலகத்துல பல்வேறு நாடுகள் இருக்காங்க. அதெல்லாம் செய்தது இந்த அரசியல் இருந்து. ஏன்னா அதனால் சங்கடப்படுறோம். எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ அதோட நாங்க அதுல இருந்தா என்னுடைய கேள்வி இருக்கிறது. அவருடைய வேதனையில் இருந்து தான் என்னுடைய கேள்வி இருக்கிறது. வந்து ஒரு எல்டிடி முன்னாள் போராளிகளாக இருக்கிறாங்க. ஆயுதம் எந்த அகதிகளும் ஆயுதத்தோடலாம் வரல. இங்கு வருவதற்கான கடத்தப்பட்டதற்கான வாய்ப்புகள் அதற்கான சான்றுகள்லாம் இருக்கிறப்ப ஒரு அரசு அதற்கு கீழ் இருக்கக்கூடிய உளவு ஒரு எச்சரிக்கையோடு தானே இந்த பிரச்சனையை நேரடியா கூப்பிட்டு எல்லாம் பண்ணவங்க. இதெல்லாம் ராஜீவ் காந்தி கொடைக்கு அப்புறம் இதுதான் பேராசிரியர், இதுதான் சிறப்பு முகாம் இருக்கிறவர்களை அரசு சந்தேக கண்கொண்டு பார்க்கிறது என்றால் அதற்கு பின்னால் சில காரணங்கள் இருக்கிறது. அதுதானே அதான் இப்போ நான் சொன்னாப்புல இப்போ வந்து மாறிவிட்டது இந்த சூழல். இந்த மாறிவிட்ட சூழலில் நம்ம வந்து பழைய கண்ணோடு பழைய குற்றங்களோடு பழைய கண்ணோட்டத்தோடு இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடாது. அதாவது வந்து இன்றைக்கி எல்லாருமே சொல்கின்ற ஒரு கருத்து என்னன்னா, ரெஃப்யூஜிஸை பொறுத்த வரைக்கும் அகதிகளை பொறுத்த வரைக்கும் அகதிகள் எப்படி அப்படின்றது வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கிடையாது. அது மாற வேண்டும். அந்த மாற வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி வந்துருச்சு. 3 நடக்கலாம். ஒன்று, அவர்களில் வந்து யாரும் தூண்டிவிடப்படாமல் அரசியல் கட்சிகள் அதில் வந்து கலக்காமல் அவர்களாகவே அவர்கள் நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு போகிறன்னு முடிவு பண்ணுறது பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்வாங்க. அதுதான் அருமையானதுன்னுவாங்க. அது நடந்துச்சுன்னு சொன்னால், ஆனால் அது யாருடைய தூண்டுதலும் வற்புறுத்தலும் இருக்கக்கூடாது. அதன் மூலமாக அவங்க போனாங்கன்னா அதுதான் ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லது. 2வது, இந்த நாட்டினுடைய இணையணும். அதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நண்பர் சமரசத்தோடு நான் இணைந்து சொல்லுவேன். அரசுகள் வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் இவர்களை வந்து இவங்களை வந்து குடிமக்களாக நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லி முன்னாடியிலேருந்து இவங்க கேட்டுட்ருக்காங்க. அப்போயே வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில் சொன்னாங்க, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இதை பார்க்கணும், ஏன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து அவங்கள்ட்ட வர்றதுனால நாங்கள் பார்க்குறோம். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன சொல்லலாம், அதுக்கு அடுத்த லெவலில் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். பிஆர் ஸ்டேட்டஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் சிட்டிசன் ஆக்குங்க அப்படின்றது. அதை வந்து அவங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதை இன்னும் கொஞ்சம் வலுவாக கேட்க ஆரம்பித்தார்கள் என்றால் அது 2வது இன்டெகிரேஷன். அப்படி இது ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியலைங்க, இவங்களை நம்ம வச்சிட்டு இருக்கிறதுன்றது தார்மீக அடிப்படையில் ரொம்ப தவறுங்க. 3வது வந்து எல்லா நாடுகளும் செய்கிறது என்னன்னா, 3ஆம் நாட்டுக்கு, 3ஆம் உலக நாடுகளை நான் சொல்லலை, 3ஆம் நாட்டுக்கு தேர்ட் கண்ட்ரி செட்டில்மெண்ட் ஒன்று 3ஆம் நாட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. அது அமெரிக்கா கேட்குறாங்களோ, ஆஸ்திரேலியா கேட்குறாங்களோ, நியூசிலாந்து கேட்குறாங்களோ, ஏன்னா ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்யூஜி கோட்டான்னு ஒன்று இருக்கு. அதில் அவங்க போகிறதுக்கு இவங்க இப்போ பேசினவரும் நம்மளுக்கு சொன்னார், எங்களை இங்கேருந்து வேற எங்கேயாச்சும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. அதனால் இது வந்து பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கிடையாதுங்க, இது மாறணும். இதை மாறுறதுக்கான சூழ்நிலை இப்போ ஏதுவான சூழ்நிலையாக இருக்கிறதுனால ஒரு முடிவு. இந்த இடத்துல தான் நீங்கள் பேரறிவாளன் சாந்தன் முருகன் அவர்களுக்கான விடுதலை இது பற்றியெல்லாம் வந்து முதல்ல அரசு நிலைப்பாடு எடுக்கலை. நான் சொல்வது எல்லா அரசுகளையுமே சேர்த்து தான், அதிமுக திமுகன்னு இல்லை. ஆனால் தொடர்ச்சியான தமிழ் உணர்வாளர்களினுடைய அழுத்தம் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தது. அந்த மாதிரி தான் இங்கு இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அகதிகளுக்கும் அப்படி ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டிய கடமை தமிழ் உணர்வாளர்கள் தமிழக கட்சிகளுக்கு இருக்குல்ல. நீங்கள் என்ன தீர்வு பகுதியில் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இதில் என்னென்னா 2வது இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, முதல்ல வந்து இந்த அரசு, ஒரு தமிழக அரசுக்கு இல்லை ஒரு மாநிலத்துக்கு வந்து வர்ற அகதிகளை வந்து எப்படி அவங்கள வந்து பாதுகாக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு என்ன உரிமைகள் தரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி வந்து இவங்களை வந்து தேவையில்லாமல் வந்து அதாவது மொத்தம் இருக்கிற 108 முகாம் திறந்தவெளி முகாம் மாதிரி இவங்களை எடுத்து வச்சுக்கலாம். வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்கு நடத்துறதுக்கு அவங்க சிறையில் அடைக்கினா சிறையில் அடைக்கலாம். சிறையில் அடைச்சதுக்கப்புறம் வெளியில் பெயிலில் வரும்போது திருப்பி அடைச்சி திருப்பி சிறப்பு முகாமுக்கு கொண்டு வர ஒரு மிக மோசமான நிலையில் இருக்குது. இதில் என்ன, உளவுத்துறை வந்து ஒரு கியூ பிரான்ச்சோ மற்ற அதிகாரிகள் என்னென்னா இவங்களை வந்து எல்டிடியாவே பார்க்குற கொடுமை இருக்குல்ல. இன்றைக்கி வந்து முழுமையாக ஐரோப்பிய நாடுகளில் மாறி இருக்குது. இங்கே தமிழகத்தில் கூட இவர் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி தீர்மானங்கள்லாம் போடுறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, தமிழகத்தில் வந்திருக்கிற இவர்களுக்கு குடும்பத்தோடு அவர்கள் வந்து அந்த சட்டப்படியே நான் சொல்கிறேன், குடும்பத்தோடு அவர்கள் தங்கியிருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் முதல் கட்டமாக. 2வது என்னென்னா,
உளவுத்துறை வந்து மிக மோசமாக நடந்து கொள்கிறது. இதில் என்னன்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிக்கரணையில் வந்து ஒரு விசாரணைங்கிற பேரில் மோகன்கிறவரை வந்து பிடிச்சிட்டு போய் விசாரித்து அவர் அடித்து கொள்றாங்க. இதே பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் இல்ல நாங்க பெரிய போராட்டம் நடத்தி அது இருக்கு. ஆனா என்னன்னா, அகதிகள்ங்கிற பேர்ல வந்து விசாரணைங்கிற பாஸ்போர்ட் அகதிகள்னா ஈழத்தமிழர்கள்லாம் உடனே கூப்பிட்டு விசாரணைங்கிற பேர்ல பண்றாங்க. உளவுத்துறை இந்த விவாதத்தின் மூலமா சொல்றேன் நான், உளவுத்துறை அதிகாரிகள் அதாவது கீழ் பிராஞ்சில் இருக்கிற கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வர்றவங்களை வந்து இருக்கிற ஈழத்தமிழர்களை வழிப்பறி செய்கிற மாதிரி அவங்க பொருளை பறித்து அவங்கள வந்து மிக மோசமாக அடித்து சித்திரவதை பண்ணுற கொடுமை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, விருகம்பாக்கம், வலசரவாக்கம் இந்த மாதிரி பகுதியில் குடியிருக்கிற ஈழத்தமிழர்களை வந்து மிக மோசமான நிலைக்கு மாற்றுறாங்க. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதனால் இந்த நிலைப்பாட்டில் வந்து தமிழக அரசு உறுதியாக நின்று இவங்களுக்கு அதிகாரத்திற்கு உட்பட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற என்னுடைய கோரிக்கை. தீர்வு பகுதியில் உங்கள்ட்ட நான் எதிர்பார்ப்பது வந்து அங்கே போர் முடிஞ்சிருச்சு, ஒரு அமைதியான சூழலை நோக்கி திரும்புவதற்காக ஒரு சர்வதேச சமூகம் ஒரு அழுத்தம் எல்லாம் கொடுக்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு எல்லோரும் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய கட்டத்திற்கு நாம் வந்துட்டோமா? அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவர்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம், திருப்பி அனுப்பிச்சிருங்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி அவங்க 70 விழுக்காடு போக விரும்புறாங்க. 70 விழுக்காடு வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்திருக்கேன். அவங்க வந்து திரும்ப போகிறது வந்து இலங்கைக்கு போகணும் என்று நினைப்பதில்லை, 3வது நாடுக்கு போக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனா அது ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன் ஸ்ரீலங்காவுடைய கான்சுலேட் இங்க சென்னையில அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு, அதாவது சென்னையிலேயே பாஸ்போர்ட் வந்து ஸ்ரீலங்கன்ஸ்க்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது முன்ன. ஆனா இப்ப அது கொடுக்கறது இல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி சர்டிபிகேட் தான் கொடுக்குறாங்க. இந்த எமர்ஜென்சி சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு நீ உன்னுடைய நாட்டுக்கு மாத்திரம் தான் போக முடியும், வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஸோ வெளிநாட்டுக்கு போக முடியாத அந்த சூழ்நிலையில நான் திருட்டுத்தனமாக வெளியில் போக முடியுமா என்று தான் பார்க்கிறேனே ஒழிய, நான் இங்கேயே இருக்கணும்னு எனக்கு குடியுரிமை வேணும்னு நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா என்னுடைய நிலைமை ஐரோப்பாவிலேயோ கனடாவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ போனால் நிச்சயமாக சௌகரியமாக இருக்கிறது. இங்கே என்னுடைய நாட்டிலும் சரியாக இல்லை, தமிழ்நாட்டிலையும் சரியா இல்லை. அதனால நான் மேலை நாடுகளுக்கு போகணும்னு தான் விரும்புகிறேன். அந்த மேலை நாடுகளுக்கு நான் போக வேண்டும் என்றால் என்னுடைய கடவுச்சீட்டுங்கிறது, என்னுடைய பாஸ்போர்ட்டுங்கிறது இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன் கொடுப்பதில்லை. எமர்ஜென்சி சர்டிபிகேட் மாத்திரம் தான். இதுக்கு மேல இன்னொன்னு சொல்லணும், ஓட் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கு. இவங்களுக்கு யாருக்குமே ஓட்டு கிடையாது. அதனால எந்த அரசியல் கட்சியும் இவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு தயங்கி கொண்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான சமரசம் அதை மறுக்கலாம். ஆனா நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆனால் வந்து அகதிகளினுடைய நிலை, நான் மீண்டும் சொல்வது வந்து குரலற்றவர்களின் குரலுக்காக தான் கேள்வி நேரம் பேசி இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. உங்க நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு முகாமில் இருந்து திரு மகேஸ்வரன், பகீதரன், உங்கள் இருவருக்குமே வந்து என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு எதிர்காலம், ஒரு வசந்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள். அந்த வசந்தம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். முகாமில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வெளி, சுதந்திரமான வாழ்க்கை ஏற்பட வேண்டும் அப்படின்ற விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு ஆழமான தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.